தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். டிரைவருக்கும் பேசஞ்சருக்கும் நடுவில் இந்த ஆப் இருந்துக்கிட்டு ரேட்டை தீர்மானிக்காமல் டிரைவரே ரேட்டை தீர்மானிக்கலாம். பேசஞ்சரும் அவங்க அர்ஜென்சியை பொறுத்து முடிவு எடுத்துக்கலாம். டாக்ஸியுடைய குவாலிட்டியை பொறுத்தும் சூஸ் பண்ணிக்கலாம். ஆட்டோ, டாக்ஸி, செடான், மேக்ஸி கேப், டாடா ஏஸ், 25 சீட் மினி பஸ் எல்லா வண்டியும் இந்த ஆப்குள்ளேயே அட்டாச் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ண உடனே அப்ரூவல் கொடுத்துருவாங்க. டிரைவர்ஸும் உடனே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். மற்ற ஆப் மாதிரி இல்லாமல் தட்ஸ் ஆல் ட்ரிப் சிட்டியை தவிர தமிழகம் முழுவதும் எல்லா டவுன்கள்லையும் இருக்குது. லோக்கலில் மட்டும் இல்லாமல் ரெண்டல், அவுட் ஸ்டேஷன் ட்ரிப் டியூட்டின்னு எல்லா டவுனுக்கும் போகலாம். சின்ன டவுன்களுக்கு விசேஷம், கோயில், குளம்னு டூர் போகிறவங்க ஆட்டோ, கேப் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லெனின் தயாரிப்பில் KR வினோத் இயக்கத்தில் ரெவ்ஜன் ஃபிலிம் ஃபேக்டரி வழங்கும் ரெட் லேபிள் பிப்ரவரி முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். வெல்கம் டு தமிழ்டாக்கீஸ்.net. இன்றைக்கி நம்ம திரைவம்ச நிகழ்ச்சியில் இயக்குனர் நிதிஷ் சகாதேவ் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற தலைவர் தம்பி தலைமையில் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்தில் ஹீரோ ஒரு சின்ன கிராமத்தில் கவுன்சிலராக இருக்கார். அந்த ஊரில் நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் அவர் தான் முன்னே நின்று செய்கிறாரு. அந்த ஊரில் இளவரசு பொண்ணுக்கு விடிஞ்சா கல்யாணம். இந்த கல்யாணத்தை நான் முன்னே நின்று நடத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போய் நிற்கிறாரு. அந்த இளவரசு வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் தம்பிராமையா இருக்கார். தம்பிராமையாவுக்கும் இளவரசுக்கும் ஆகாது. அவங்க ரெண்டு பேருக்குள்ளே முன்பகை இருக்குது. இந்த சமயத்தில் தம்பிராமையாவுடைய அப்பா இறந்து போயிடுறாரு. பொழுது விடிஞ்சால் பக்கத்து வீட்டில் கல்யாணம். ஆனால் அதே அந்த முகூர்த்த நேரத்தில் எங்கள் அப்பாவுடைய சாவை நான் தடப்படலாம் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிராமையா சொல்கிறாரு. காலையில் கல்யாணம் நடக்கும்போது அதுவும் முகூர்த்த நேரத்தில் சாவு மலை அடிச்சுக்கிட்டு இருந்தால் நல்லாவாக இருக்கும். அதனால் இந்த சாவை கொஞ்சம் தள்ளி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இளவரசு நினைக்கிறாரு. அதையே ஜீவா போயிட்டு தம்பிராமையா கிட்ட பேசுகிறாரு. அதெல்லாம் முடியாது, எங்கள் அப்பாவுக்காக நான் உயிரே கொடுப்பேன், எங்கள் அப்பாவுக்காக நான் இதை கூட செய்யலைன்னா எப்படி, நான் பெருசாக மோளங்களெல்லாம் வச்சு எடுக்க போகிறேன், அவனை வேணால் கல்யாணத்தை தள்ளி போட சொல்லு அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. இந்த ரெண்டு பேருடைய மோதலை எப்படி தவிர்க்கிறது, இந்த கல்யாணத்தை எப்படி நடத்துறது, இந்த சாவை எப்படி எடுக்கிறது அப்படிங்கிற பிரச்சனையில் ஹீரோ இறங்குறாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிற இந்த படத்துடைய கதை. இந்த கதையை கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் அதுக்கு மேலே இந்த கதையை கொண்டு போகிறதுக்கு இவங்க சரியான ஒரு திரைக்கதையை பண்ணலை. என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ரெண்டு பிரச்சனையும் தீர்க்கணும், அதுக்கான முயற்சியை ஹீரோ எடுக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அதுக்கு தடைகள் வந்துக்கிட்டே இருக்கணும். அந்த தடைகளை மீறி அவர் எப்படி செஞ்சார் அப்படிங்கிறது விஷயமா இருந்தால் பரவாயில்ல. இதுக்கு தடை செய்கிறதுக்கு திவாகர் கேரக்டர் உள்ளே வருவார், போட்டி வேட்பாளராக இருக்கக்கூடியவர். அவர் ஏதாவது தடை செய்தாரா அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் பெருசாக ஒர்க் ஆகலை, அது ஒன்றும் சீரியஸாகவும் இல்லை. அப்படியே கதை பிரச்சனை அப்படின்னு போய்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கதையில் இந்த கல்யாணத்துக்காக ஊர்லேருந்து இந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர், அது ஒரு அரை மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணுது. அந்த போர்ஷனை எதுவுமே இந்த கதைக்குள்ளே ஒட்டவே இல்லை, அது துண்டாக ஓடிக்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு கல்யாணங்கிறது பேசி முடித்து ஒரு குறிப்பிட்ட நாளில் நடத்துவாங்க. அந்த நாளில் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை தாண்டி அந்த கல்யாணத்தை நடத்தி தான் தீரணும். அதில் பக்கத்து வீட்டில் ஒரு சாவு நடந்து போச்சு, அந்த சாவுக்கு அவன் மோளம் அடிப்பான், அவன் அதையும் எங்களை டிஸ்டர்ப் பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாக தெரியல. அந்த சாவு அது ஒரு திட்டமிட்டு செஞ்சுருந்தாலும் பரவாயில்ல, அதுவும் தற்செயலாக நடந்தது தான். என்ன இவங்களுடைய முன்பகையை வச்சுக்கிட்டு அந்த நேரத்தை அவர் விட்டு கொடுக்க மாட்டுறாரு. ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் நடத்துவேன்றது தான் இதில் பிரச்சனையாக இருக்குதே தவிர இது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. ஆனால் படம் பூரா பிரச்சனையை தீர்க்கிறேன்னு சொல்லி சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு பிரச்சனைக்கு தீர்வும் சொல்லி அதுக்கு ஒரு கருத்தும் சொல்கிறாங்க. இல்லாத பிரச்சனையை தீர்த்து அதுக்கு ஒரு கருத்து சொல்கிறது தான் கொஞ்சம் ஏற்றுக்க முடியாமல் போயிடுச்சு. இதில் இந்த கதையையும் திரைக்கதையும் கொஞ்சம் சுவாரஸ்யப்படுத்தியிருந்தாங்கன்னா ஒரு நல்ல மலையாள படம் மாதிரி ஒரு ஃபீல் குட் படமாக வந்திருக்க வேண்டியது. கொஞ்சம் அதில் கோட்டை விடுறதுனால ரொம்ப சுமாரான படமாக போயிடுச்சு. ரூட்டு ரேட்டு இனி நீங்களே போடுங்க, எந்த தடையும் கிடையாது. தட்ஸ் ஆல் ட்ரிப்போடைய டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு.